இது இப்போ லிக்விட் மாதிரி தான் இருக்குது, தண்ணி மாதிரி தான் இருக்குது. லிக்விட் மாதிரி தான் இருக்குங்க. இது அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் இருக்கு இல்லைங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த கேனில் இருக்கிற மாதிரி கிறிஸ்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருங்க. கைஸ் அப்படியே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து இப்போ மாறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன இடத்துல மட்டும் சேஞ்ச் ஆகும். அதுவும் எனக்கு தெரிஞ்சுன்னு ஒரு 1 மினிட்ல ஃபுல்லாகவே மாறிடுங்க. பாருங்கள் அதை எப்படி நம்ம அடிக்க அதோட கலர் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பார்க்கவும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நமக்கு வந்து இவ்வளோ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆமாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இன்ஜினுக்கு உண்டான கோட் அடிக்கிறதுங்க, 2 காம்பனன்ட் பெயிண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கலருங்க. கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கலருங்க. இப்போ ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லாமல் வந்தால் கூட இந்த கேட்லாக் பார்த்துட்டு அவங்களே சூஸ் பண்ணிட்டு எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். ஆமாங்க ஆமாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டாக்கு மேக்ஸிமம் இருக்க ஓய் கலர்ஸுங்க. இது யமஹாக்கு உண்டானதுங்க. இது வந்து நம்ம நார்மலாக ஸ்ப்ரே மட்டும் பண்ணால் போதும். ஆமாம் ஆமாங்க. ஓகே. இந்த வெஹிக்கிள் வந்து இப்போது ஹெட்லைட் பாலிஷ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு கொஞ்சம் நேரம் ஆகணுங்க அதுக்கு ஆயிரதுக்கு. காஞ்சுன்னா இதோட ரிசல்ட் என்னங்கிறது நல்லாவே தெரியும். கைஸ் நம்ம லாஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்போம். ஸோ இந்த மெக்கானிக் ஷாப்பில் வந்து என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன். இந்த லைவாக வந்து இந்த பெயிண்டோட டெமோ வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன ப்ரோ பண்ண போகிறாங்க? ஸோ இப்போ கையில் வச்சுக்கிறது என்ன பெயிண்ட், என்ன பண்ண போகிறாங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ப்ரே பெயிண்ட் தாங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஓகேங்க. இது வந்து இப்போ நார்மலாக உள்ள கலரு. ஆமாம், நார்மலாக உள்ள கலரு நம்ம பேப்பர் போட்டு நைஸ் பண்ணிக்கிட்டுங்க. இப்போ வந்து இது எல்லோவாக மாற்றுதுங்க. இது எல்லோ மாற்றினா விசிபிலிட்டி இருக்குது. எல்லோவாக மாற்றினா உங்களுக்கு மழை காலத்தில் வந்து நல்லாவே விசிபிலிட்டி இருக்குது. ஓகே, அந்த ஃபாக் லைட் மாதிரி அந்த. ஆமாங்க. இது வந்து நார்மலாக ஹெட்லைட் வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு பண்ணி வராது. ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காரு, அதனால் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகே, பண்ணிடுறோம். இது வந்து நம்ம நார்மலாக ஸ்ப்ரே மட்டும் பண்ணால் போதும். ஆமாங்க. ஓகே. இந்த வெஹிக்கிள் வந்து இப்போது ஹெட்லைட் பாலிஷ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு கொஞ்சம் நேரம் ஆகணுங்க அதுக்கு ஆயிரதுக்கு. காஞ்சுன்னா இதோட ரிசல்ட் என்னங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து லைட் போட்டு காட்டுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த வண்டியில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வெஹிக்கிள் இப்போ வந்து பார்க்கல உங்களுக்கு பிளாக் கலரில் தெரியுங்க. இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் போய் நிறுத்தியில் சன்லைட் படையில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் தெரியும். ஓகே, அந்த ரெயின்போ கலர் மாதிரி. ஆமாங்க, மாறி தெரியுங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கல வந்து பிளாக்ல தான் தெரியுங்க. பிளாக் கலர்ல. ஆமாம், வெளியில் போய் பார்க்கல உங்களுக்கு அது கலரே டோட்டலாக வேறு மாதிரி தெரியுங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து பைக்கு கார் ரெண்டுக்குமே வந்து பெயிண்டிங். ஆமாங்க, கஸ்டமைஸ்டு பெயிண்டிங்க. இந்த பெயிண்ட் வந்து வெளியில் அவ்வளோ சீக்கிரம் யாரும் பண்ண மாட்டாங்க, நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே வந்து அந்த ஸ்ப்ரே கேன்லேயே வந்துடுங்க. நம்ம வச்சிருக்க சாமுராய் பெயிண்ட்லேயே வந்துடும் இது எல்லாமே. ஓகே. இப்போ கஸ்டமர் வந்தாலுமே அவங்களுக்கு வந்து லைவாக ஒரு டெமோ காட்டிட்டு இப்படி தான் அவுட்புட் இருக்குன்னு சொல்லி டெமோ காட்டிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க. அது ஆல்ரெடி டெமோ பண்ண பீசஸ் இருக்குங்க, ஃபோட்டோஸ் இருக்கும். அவங்க வெஹிக்கிள்க்கே டேரெக்டாகவே அடிச்சிருங்க அப்படின்னாலும் அடிச்சும் கொடுத்துருவோம். ரெண்டாவது வெறும் ஸ்ப்ரே கேன் மட்டும் கொடுங்க நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் அதுவும் கொடுத்துருவாங்க. நம்மளே வந்து கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி தான் அது. ஆமாங்க, நம்மளே யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா சீக்கிரம் காஞ்சு போயிடும், அந்த மாதிரி அந்த ஃபால்ட்டெல்லாம் எதுவும் வராதுங்க. அது வந்து நார்மலாக செயின் லூப் செயின் ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி அதே மாடல் தான். இப்போ நிறைய பேர் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு வேணும்னா கொரியரும் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி நாங்கள் கொரியரும் பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்ப்ரே எதுவும் வேணும்னா வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மக்கிட்ட வந்து இது மட்டும் தான் இருக்குங்களா இல்லை வேறு என்னென்ன மாதிரி பெயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க? இதுலேயே நிறைய அது உள்ள பார்க்கலாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெயிண்ட்ஸ் இருக்குங்க இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு பெயிண்டிங். ஸோ நம்ம வந்து அந்த வேறு என்னென்ன டைப்பான பெயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கலாங்க. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன ஸ்ப்ரே பெயிண்ட்ஸ் எல்லாம் இதுதாங்க. இது என்னென்னு சொல்கிறேன் நான். நம்ம கேட்லாக் இருக்குங்க. ஓகே. வந்து நம்ம என்னென்ன அவைலபிளாக இருக்குன்னு இந்த கேட்லாக்லேயே. ஆமாங்க, நம்மகிட்ட என்னென்ன பெயிண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்னு இந்த கேட்லாக்லேயே இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்சேஸ் பெயிண்ட் அடிக்கிறதும் இருக்குங்க. ஓகே. காருக்கு அது இல்லாமல் 2 வீலர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் மேலே நம்ம கோட் பண்ணுவோம் இல்லைங்க, அதுக்குண்டான பெயிண்ட்ஸும் இருக்குங்க. இது எல்லாமே அந்த டைப். ஆமாங்க. அதாவது சைலன்சருக்கு அடிக்கிற பெயிண்ட்டும் இருக்குங்க. இது 600 டிகிரி வரைக்கும் எந்த விதமான ஃபால்ட்டும் இல்லாமல் இருக்குங்க. இந்த புல்லட்டு இதுகளுக்குலாம் வந்து வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சர் வந்து சீக்கிரம் வந்து ஃபேடான மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த பெயிண்ட் வந்து அடிக்கல ஹை டெம்பரேச்சர் பிளாக் அடிக்கலைங்க. அந்த பிளாக் வந்து அப்படியே தான் இருக்கும், மெயின்டைன் ஆகுங்க. சூப்பர். இப்போ நம்ம ஸ்ப்ரே கேன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி வாரண்டி கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. ப்ராப்பராக நம்மளோட ப்ரைமர், நம்மளோட பெயிண்ட்டு, நம்மளோட கிளியர் யூஸ் பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்ப்ரே பெயிண்ட்ஸ் வந்து பெட்ரோல் பட்டதுமே வந்து பீல் ஆஃப் ஆகிருங்க. பெட்ரோல் பட்டதுமே உறிஞ்சி வர மாதிரி இருக்கும். இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உறிஞ்சி வராதுங்க. கேரண்டி அவங்களே கொடுக்குறாங்க கம்பெனிங்களுக்கு. நமக்கு வந்து இவ்வளோ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆமாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இன்ஜினுக்கு உண்டான கோட் அடிக்கிறதுங்க, 2 காம்பனன்ட் பெயிண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கலருங்க. கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கலருங்க. இப்போ ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லாமல் வந்தால் கூட இந்த கேட்லாக் பார்த்துட்டு அவங்களே சூஸ் பண்ணிட்டு எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். ஆமாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டாக்கு மேக்ஸிமம் இருக்க ஓய் கலர்ஸுங்க. இது யமஹாக்கு உண்டானதுங்க.
ஸோ ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஏற்ற மாதிரி ஒரிஜினல் கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா 3D கலர்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்குங்க. ஓகே 3D கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து அவ்வளோ சீக்கிரம் மிக்ஸ் பண்ணி எதுவும் கிடைக்காது. ரெண்டாவது நம்மகிட்ட இருக்க 3D கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேனில் கம்பெனி பேக்கிங்கில் வருதுங்க. இது வெளியில் நம்ம பெயிண்ட் கடையில் போய் நம்ம வாங்குறோம் பிடிக்கிறோம் அப்படின்னாலுமே ஒரு தடவை எடுத்துற அதே ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 3D கலர்ஸ் 2வது தடவை எடுத்துற மாட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் இருந்து வந்து வர பேக்கேஜ் இது. அந்த கேனில் வந்து கரெக்டான குவான்டிட்டியில் எல்லா பெயிண்ட்ஸுமே மேட்ச் ஆயிருக்குங்க. இது எல்லாமே 3D கலர்ஸுங்க. இந்த மாதிரி இந்த ஃப்ளோரசன் கலரும் இருக்குங்க. ஓகே இதில் மேட் ஃபினிஷ்லேருந்து ப்ரைமரு 3D கலர்ஸு ஃப்ளோரசன்னு மெட்டாலிக்கு பேர்ல் ஒயிட் முதற்கொண்டு இதுலேயே இருக்குங்க. இதுக்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்டியோட வந்துருது. 5 இயர்ஸ் வாரண்டியோட வந்துருதுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். கிளியரும் நம்ம கிட்ட இருக்குங்க. சோ இதெல்லாம் வந்து கிளியர் டிரான்ஸ்பரண்ட்னு போட்டுருக்காங்க. கிளியர் கோட்டுக்கு. ஆமாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர் ரிமூவர் இருக்குங்க. கிளியர் வந்து பாத்தீங்கன்னா 1K கிளியர் இருக்குங்க, 2K கிளியர் இருக்குங்க. இதான் வந்து 2K கிளியருங்க. 1K கிளியர் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இந்த பேக்ல வருங்க. இது ஓபன் ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ட்ங்க? இது நம்ம ஓபன் பண்ணோம்னா 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாங்க. அடிச்சிட்டு மறுபடியும் வச்சுக்கலாங்க. கிளியர் கிளாசி ஃபினிஷ். ஆமா கிளாசி ஃபினிஷ் கொடுக்குங்க. இது 1K கிளியருங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா 2K கிளியர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணையில் வந்து இது திருப்பி ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா இது ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுங்க. இதில் என்னென்னா இது பேட்டன் ரைஸ் ப்ராடக்ட்டுங்க. இது ஓகே வெளியில் வேறு யார்கிட்டையுமே இந்த மாதிரி வந்து கேனில் வந்து கிளியர் வராது. ஓகே இது வந்து நம்ம வந்து ஒரு ஃபுல் ஃபீல்டாக ஒரு பைக் எடுத்தோம்னா அது ஃபுல்லாகவே அடிச்சுக்கலாம். ஆமாம் அடிச்சு. ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஆமாங்க. இது ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ளே அடிச்சிடணுங்க. ஒரு சின்ன சின்ன பார்ட்டுக்கு மட்டும் அடிக்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். ஆமாங்க அது மாதிரி வாங்கி வச்சுக்கலாங்க. இதுலேயே வந்து ஹார்னர் தனியாகவும் கிளியர் தனியாகவும் இருக்குங்க. நம்ம யூஸ் பண்ணையில தான் ரெண்டும் மிக்ஸ் ஆகுங்க. மிக்ஸ் ஆகையில வந்து பார்த்தீங்கன்னா அது அடிச்சிடணும். இது ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ள அடிச்சிடணும். ரெண்டுமே உள்ள மிக்ஸ் ஆகி இருக்கும். நம்ம வந்து டேரெக்டாக செப்பரேட்டாக இருக்கும். மிக்ஸ் ஆகி இருக்காது. நம்ம யூஸ் பண்ணையில இந்த பேக்கேஜ் பிரிச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி அடிக்கணும். இது எப்படி யூஸ் பண்ணுறது முதற்கொண்டு இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. இது நம்ம திருப்பி இந்த பிளாக் கலர் இது இருக்குல்லங்க இந்த இடத்துல அமுத்திட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ணையில் ரெண்டும் மிக்ஸ் ஆகிக்குங்க. சூப்பர். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடிஃபைங்க அந்த 2 வீலர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணுறேன்னு சொல்லுவாங்களேங்க. அதாவது ஹைட்ரோ டிப்பிங்க, அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்டல் எஃபெக்ட் வர பெயிண்ட்ஸுங்க, இது எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஹைட்ரோ டிப்பிங் வந்து வேறு எது இல்லைங்க. இதுதான் இதில் தான் வந்து அந்த ஃபிலிம் வருங்க. அந்த முன்னாடி அந்த பைக் இது பார்த்தீங்களேங்க அதில் வர இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ டிப்பிங்க்கு வர கார்பன் ஃபைபருங்க. இதுக்கு இந்த மாடலோட இது கார்பன் ஃபைபரு. இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் அந்த டேங்க்கில் வந்து ஃபுல்லாக விரிச்சிட்டுங்க. நம்மகிட்ட ஆக்டிவேட்டர் இருக்குங்க. ஆக்டிவேட்டர் வச்சு ஸ்ப்ரே பண்ணிடுங்க. இந்த பெயிண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டர் நம்மகிட்ட வருதுங்க. ஓகே. இப்போ ஃப்ரான்ச்சைஸ் பற்றிலாம் சொன்னீங்களா, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இது என்ன மாதிரி எவ்வளோ பட்ஜெட் இருந்தால் அதை ஸ்டார்ட் பண்ணலாம்? அந்த மாதிரி மேக்ஸிமம் அவங்க பட்ஜெட்டை பொறுத்துங்க ஒரு 35லேருந்து ஃப்ரான்ச்சைஸ் வந்து கொடுக்கலாங்க. 35,000. ஆமாம். ஸோ அதில் என்னென்ன மாதிரியான இன்க்ளூட் எல்லாம்? அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டேங்க்கும் பேசிக்கான ஃபிலிம்மு மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம். மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதில் வந்து இன்க்ளூட் ட்ரைனிங்கும் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது பிடிக்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் கேட்கல அவங்க வாங்கிக்கலாங்க. ஸோ நம்மக்கிட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்காங்க. வந்து நம்மக்கிட்ட ஃப்ரான்ச்சைஸ் இருக்கிறப்போ நம்ம வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். ஆமாம். ஸோ நமக்கு வந்து இப்போ எதுவுமே தெரியாதவங்களுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு யாருக்காவது வந்து ஐடியா இருந்ததுன்னா வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஹைட்ரோகிராஃபிக்ஸ் டிப்பிங் அப்புறம் கார்பன் டிப்பிங் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த இதில் உங்களுக்கு பண்ணணும் ஐடியா அப்படின்றதுனா வந்து வந்து ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு அதை வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ பண்ணுறேன். உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன் பண்ண இது ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஆன் பண்ணி பார்த்துடலாங்க. ரிசல்ட் என்னங்கிறது தெரிஞ்சிடும். வாவ். இது ஒரு நார்மல் ஒரு பைக்ல ஒரு மாதிரி இல்லை ஒரு ஃபாக் லைட் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம்னா அந்த மாதிரி தான் இருக்கு. ஃபாக் லைட் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்கிறது இல்லைங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஹெட்லைட்டே வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் பண்ணிட்டா போதும். நம்ம மாற்றிக்கலாங்க. ஓகே. ஸோ நல்ல நைட்டு இப்போ நிறைய பேர் நைட்லலாம் ட்ராவல் பண்ணுவாங்க, ரெயின்லலாம் ட்ராவல் பண்ணுறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எக்ஸ்ட்ராவாக ஃபாக் லைட் வாங்கி மாட்ட வேண்டியது இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி இந்த இது வந்து இப்போ வேணும்னு யாராவது கேட்டாங்கன்னா நம்ம டெலிவரி உங்களுக்கு பண்ணுறோம்ல? நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அந்த ஸ்ப்ரே டெலிவரி ஸ்ப்ரேவும் டெலிவரி பண்ணி. ஸோ டீட்டெயில் வந்து ஷாப் டீட்டெயில் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். வேணும்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் டீட்டெயில் கேட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து டோர் ஸ்டெப் டெலிவரி வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ முன்னாடி நம்ம பார்த்துருந்தீங்களா ஒரு 2 வீலர்? ஆமாம், வெளியில் ஒரு வெளியே வண்டி இருந்துச்சு. இப்போ சேம் அதே பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது லைவாக டெமோ காட்டுறோம். ஸோ டெமோ நம்ம வீட்லேயே எப்படி இப்போ நம்ம வாங்கினாலுமே எப்படி பண்ணலான்ட்டு அவங்க வந்து ப்ராப்பராக டெமோ காட்டிடுவாங்க. ஓகே சார். இது வந்து கிறிஸ்டல் எஃபெக்ட் பண்ண போகிறாங்கண்ணா. இப்போ ஓகே. எந்த ஒரு பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமர் அடித்து தான் பண்ணணும். நான் டெமோங்கிறதுனால டேரெக்டாக அப்படியே பண்ணுறேன். ஓகே. இது கிறிஸ்டல் எஃபெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த சில்வர் ஸ்ப்ரே எடுத்து அடிக்கணுங்கண்ணா. ஃபஸ்ட்டு அடிக்கும்போது இந்த ஷேக் பண்ணி அடிக்கணும். ஓகே.
பெயிண்ட் அடிக்கும்போது இந்த எண்டு டு எண்டு போயிட்டு தானே வரணும். ஒரே இடத்துல அடிச்சா அந்த பெயிண்ட் அப்படியே உடஞ்சிரும். ஓகே. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் போலேண்ணா. ஆமாங்க. ஓகே, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கு. ஆமாம். அது இப்போ பெயிண்டிங் எல்லாம் பண்ணணும்னா நிறைய பேர் வண்டியெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து நம்மளே வீட்டில் வாங்கி வச்சு நம்மளே பண்ணிக்கலாம். ஆமாம். இப்போ வந்து பெயிண்டிங் வந்து முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்? இது ஒரு 10 மினிட்ஸ் ட்ரையாக இருக்க விடணும். 10 மினிட்ஸ் வந்து காய வச்சிடணும். ஆமாம், காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கிறிஸ்டல் ஆக்டிவேட்டர் அடிக்கணும். ஓகே. இது எந்த மாதிரி இருக்கும்? இது வந்து லிக்விட் தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஓகே. இந்த இது அடிச்ச உடனே இந்த கிராக்னஸ் வரும். ஓகே, இதுவே வந்து கிராக் மாதிரி வந்துடும். இதே கிராக் மாதிரி வந்துடும். ஓகே ஓகே. ஸோ கைஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து இதை வந்து கொஞ்சம் காயணுமா. ஸோ காஞ்சதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம அடுத்து இது அடிக்கிறப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம ஏன் பூத்துலேருந்து நம்ம வெளியில் எட்டு வந்திருக்கோம்னாங்க, இப்போ இந்த கிறிஸ்டல் எஃபெக்ட் அடிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக என்ன ரியாக்ட் ஆகுதுங்கிறத நீங்கள் கேப்சர் பண்ணுங்கிறதுக்கு வேண்டி தான் வெளியில் எட்டு வந்திருக்கு. இது வந்து வெயிலில் கீழே தான் வந்து நல்லாவே தெரியுங்க. இப்போ அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் எஃபெக்ட்டுங்க. இது இப்போ லிக்விட் மாதிரி தான் இருக்குது, தண்ணி மாதிரி தான் இருக்குது. லிக்விட் மாதிரி தான் இருக்குங்க. இது அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்? கொஞ்சம் நேரம் வெயிலில் இருக்கு இல்லைங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த கேனில் இருக்கிற மாதிரி கிறிஸ்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஓகே. இது எப்படி அந்த பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சிட்டு வந்து இந்த மாதிரி ஆகுங்களா இல்லை? இல்லைங்க, இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி தாங்க. இது அப்படியே ரியாக்ட் ஆகுங்க. மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸுங்க, அதுக்குள்ளே ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேண்ணா. ஓகே. இப்போ கூட ஸ்டார்ட் ஆகிடுச்சு சொல்லிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. கைஸ் நீங்கள் அப்படியே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல டிஃப்ரென்ஸு. கைஸ் அப்படியே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து இப்போ மாறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன இடத்துல மட்டும் சேஞ்ச் ஆகணும். அதுவும் எனக்கு தெரிஞ்சுன்னு ஒரு 1 மினிட்ல ஃபுல்லாகவே மாறிடுங்க. ஸோ இது மாறினதுக்கப்புறம் இதுக்கு மேலே பிளாக் கலர் பெயிண்ட் வந்து நம்ம பிளாக் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் பிளாக் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பிளாக் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சதுங்க, வாட்டர் மாதிரி வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விடுவோங்க. பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன விதமான கலர் இது தேவைப்படுதோ அதுக்கு அடிப்போம். இப்போ நம்ம வெளியில் பார்த்த பைக் வந்து டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பிளாக் அடிச்சுட்டு அதுக்கு மேலே கிளியர் அடிச்சதுங்க. பிளாக் அடிச்சுட்டு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி போட்டு கிளியர் அடிச்சதுங்க. இதே வந்து இந்த டெயில் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோகிராம் கலர் ரெட் கலர் அடிச்சதுங்க. இப்போ இதில் வந்து நம்ம ரெட்டு ப்ளஸ் ப்ளூ வந்து எடுத்து வந்துருக்குங்க, ஹாலோகிராம் கலரு. இந்த 2 கலரையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாதி ரெட்டு பாதி ப்ளூ அடிச்சு பார்க்கலாங்க. இப்போ அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பெயிண்ட்டுங்க. இதுக்கு நம்ம மேலே வந்து அடிக்கிறோம் பிளாக் கலர் பெயிண்ட். இப்போ வந்து பிளாக் கலர் அடிச்சாச்சுங்க. இது காயறதுக்கு ஒரு 2 நிமிஷம் விட்டுறலாங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எமரி போட்டு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி எடுப்பேங்க. எடுக்கையில் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சேம் அந்த டேங்க்கில் இருக்கிற எஃபெக்ட் வந்துடுங்க. ஓகே, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கலர்ஸ் ஆட் பண்ணுறது தான் விஷயங்க. எமரி போட்டு வந்து இப்போ வந்து இது பண்ணலாம். ஆமாம், வாட்டர் எமரிங்க. வாட்டர் எமரி போட்டுங்க. பண்ணையில் என்ன ஆகுன்னா இதுக்கு மேலே இருக்கிற அந்த பிளாக் வந்து போயிட்டு அந்த சில்வர் வந்து தெரிய ஆரம்பிச்சிருங்க. ஓகே 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 ஓகே. இந்த எஃபெக்ட் வந்து நல்லா தெரியுங்க. ஸோ எமரி போட்டதுக்கப்புறம் நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த கலர் வந்துடும். ஆமாங்க. டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கலரும் இல்லாமல் அப்படியே இருக்குங்க. ஓகேங்களா. மேலே கிளியர் மட்டும் அடிச்சிருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர் ஷேர் பண்ண போகிறோம். ஓகே, அண்ணனோட பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கலரில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி வந்து ஒரு கலர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து டெமோக்கு என்ன கலர் எடுத்திருக்கோம் அப்படின்னா வந்து இந்த ஒரு ப்ளூவும் இந்த ஒரு ரெட் கலர், ரெட்டு வித் ஏதோ சம்திங் பிங்க் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, பார்க்கவே ரொம்ப ஷைனிங்காக. இந்த 2 கலரும் வந்து பாதி பாதி வந்து நம்ம வச்சு டெமோ வந்து பார்க்கணும். இந்த கலர்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது வந்து ஹாலோகிராம் கலர்னு சொல்லுவாங்க. இந்த ஹாலோகிராம் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாதுங்க, சில்வரில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சிருந்தாங்க. இப்போ வந்து அது வந்து ஒரு 2 நிமிஷத்தில் வந்து ஃபுல்லாக காஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ரோ பண்ண போகிறீங்க? எமரி வச்சு ஃபுல்லாகவே ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஓகே, லைட்டாக தண்ணி எடுத்து ஸ்க்ரப் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுதா? வாவ், ஆமாம். அந்த சில்வர் கலரில் இருக்க பெயிண்ட் மட்டும் தனியாக அப்படியே தெரியுது. நம்ம பிளாக் கலர் பெயிண்டெல்லாம் வந்து அந்த கேப்பில் ஆட் ஆகிடுச்சு அப்படியே தெரியும். நிறைய பேர் இந்த மாதிரி பெயிண்டெல்லாம் பார்த்துட்டு என்ன நினச்சிருப்பாங்கன்னா இது வந்து டிராயிங்கா இல்லை உட்காந்து இதுக்கு மேலே ஏதாவது பேப்பர் கோட்டிங்கெல்லாம் கொடுத்து பண்ணியிருக்காங்களா அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. ஸோ பட் இதுதான் ப்ராசஸ். இப்போ திரும்ப கழுவணுமா அதை இல்லை லைட்டாக துணி வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கேண்டி கலர்ஸ் அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து பிளாக் அடிச்சுட்டு அதை ட்ரை பண்ணி விட்டு ஸ்டாண்டிங் பேப்பர் வச்சு தேய்ச்சிட்டோம். இப்போ வந்து கேண்டி கலர் ரெட் கலர் அடிக்க போகிறோம். ஓகே, இந்த கேண்டி கலர்ஸ் அடிக்கும்போது சில்வர் மேலே மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகும்.
ஆமாம், அந்த பிளாக் எல்லாம் வந்து அப்படியே தனியாகவே தெரியுதா? ஆமாங்க. நம்ம இப்போ உள்ள லைட்டாக அடித்தா மட்டும் போதும். இப்போ நீங்கள் லைட்டாக தான் அடிச்சிருக்கீங்க, இதுவே என்ன? இதுவே போதும். நம்ம டார்க்னஸ் வேணும்னா டார்க் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள் அது எப்படி நம்ம அடிக்க அதோட கலர் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பார்க்கவும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இப்போவே நல்லா இருக்குது. இதுக்கு மேலே கிளியர் கோட் போட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே, இந்த சைடு பதிலாக ப்ளூ அடிச்சிடலாம். இப்போ நம்ம டெமோக்காக வந்து இதை எடுத்து இப்போ நமக்கு வந்து அடித்து காட்டிகிட்டு இருக்காங்க. காம்பினேஷன் சூப்பராக இருக்குது ப்ரோ. மற்ற பெயிண்டில் அடிக்கும்போது ஸ்டெப்பாக தெரியும். இந்த கேண்டி கலர் அடிக்கும்போது ஒன்றுக்கு ஒன்றா மெர்ஜ் ஆயிரும். ஓகே, இந்த ஸ்டெப் இருக்கிற மாதிரியே தெரியும். ஆமாம், டிஃப்ரென்ஸ் தெரியல, அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கு. கைஸ் நீங்கள் இப்போவே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது, எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. இது காஞ்சதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இது எவ்வளோ நேரம் ப்ரோ ஆகும் காயறதுக்கு? ஒரு 2 நிமிஷம். இது ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகும். கிளியர் வந்து 1 ஹவருக்கு மேலே 1 ஹவர் ஆகும். 1 ஹவர் ஆகும். ஸோ கைஸ் 1 ஹவர் ஆகுமா? ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் நான் இதோட வீடியோ கிளிப்பும் வந்து நான் ஆட் பண்ணுறேன். 1 ஹவர் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு ஃபைனலாக எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். ஓகே, நான் இப்போ டெமோலாம் பார்த்தோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் இவ்வளோ வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. லைக் நார்மல் ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் தானே, இதில் அப்படி என்ன வரப்போகுதுன்னு தான் நினச்சேன். பட் குவாலிட்டி வைஸ் அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து நீங்கள் டெமோ பர்பஸ்க்கு வேண்டி தான் இதெல்லாமே நம்ம பண்ணி கொடுத்தது. இன்னும் ப்ராப்பராக வந்து அடிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சா நாங்கள் வந்து பண்ணுவோம். ஸோ டெமோ இப்போவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இன்னும் ப்ராசஸ்லாம் எடுத்து பண்ணுறப்போ இன்னும் குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே பிரதர், ஓகே கைஸ். இப்போ உங்களோட பைக்ஸ்க்கு ஏதாவது பெயிண்டிங் ஒர்க்கு இல்லை மாடிஃபிகேஷன் ஏதாவது பண்ணணுனாலுமே வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப சூப்பராக ஒரு குயிக்காக வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஃபோன் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது என்கொயரினா வந்து உங்களை வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கோயம்புத்தூரில் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி இங்கே நியர்லாம் இருந்தீங்க அப்படின்னா வந்து டேரெக்டாக வந்து உங்கள் ஷாப்பை வந்து விசிட் பண்ணலாம். ஷாப்போட லொக்கேஷன் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன்.